ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். சாக்கார முரளி பாப்தாதா சிவபாபானுடைய மகா வாக்கியம். இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி என்ன? நம் பாரதம் எப்படிப்பட்ட பாரதமாக இருந்தது? தூய்மையா இருந்தது. பாபா சொல்றார், பாரதம் அழியாத கண்டமாக இருந்தது. எப்படி இருந்ததா? அழியாத கண்டமாக இருந்தது. நம்பர் 1 பாரதமாக இருந்தது. பாரதம் மிகவும் செல்வம் நிறைந்ததாக இருந்தது. வைரத்துக்கு சமமாக இருந்தது. விகாரமற்ற பாரதமாக இருந்தது. உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டமாக இருந்தது. தூய்மையான கண்டமாக இருந்தது. இதுதான் பாரதத்தினுடைய மகிமை. அழியாத கண்டம், நம்பர் 1 பாரதம், செல்வம் நிறைந்ததாக இருந்தது. வைரத்துக்கு சமமாக விகாரமற்ற பாரதமாக இருந்தது. உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டமாக இருந்தது. 2வது கேள்வி, தந்தையை மறந்ததன் காரணம் என்ன? பாபா சொல்றாரு, துவாபரிகத்தில் இருந்து தேக அபிமானத்தில் வந்ததன் காரணமாக தந்தையை மறந்து விட்டீர்கள். 3வது கேள்வி, யார் வருமானம் அடைந்து கொண்டு இருக்கிறார்கள்? எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வருமானம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் வருமானம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். 4வது கேள்வி, ஹீரோ ஆக்டர் யார்? பாபா சொல்றாரு, தன்னை எல்லையற்ற மேடையில் இருப்பதாக புரிந்து கொண்டு, தன்னை எல்லையற்ற மேடையில் இருப்பதாக புரிந்து கொண்டு சதா உயர்ந்த நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள்தான் ஹீரோ ஆக்டர் ஆவார்கள். ஹீரோ ஆக்டர் ஆவார்கள். 5வது கேள்வி, சத்திய தன்மையின் சக்தி இருந்தது என்றால் என்ன கிடைக்கும்? சத்திய தன்மையின் சக்தி இருந்தது என்றால் குஷி மற்றும் சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். 6வது கேள்வி, எதை அனுபவம் செய்தால் நிறைவடைந்த மூர்த்தி என்று சொல்ல முடியும்? தந்தையின் குணம் அல்லது தன்னுடைய ஆதி சொரூபத்தின் குணத்தை அனுபவம் செய்தால் நிறைவடைந்த மூர்த்தி அல்லது முழுமையான மூர்த்தி என்று சொல்ல முடியும். தந்தையின் குணம் அல்லது தன்னுடைய ஆதி சொரூபத்தின் குணத்தை அனுபவம் செய்தால் நிறைவடைந்த மூர்த்தி அல்லது முழுமையான மூர்த்தி என்று சொல்ல முடியும். fill in the blanks. முதல் பாயிண்ட், லௌகீக தந்தையை டேஷ் என்று சொல்ல மாட்டார்கள். லௌகீக தந்தையை காட் என்று சொல்ல மாட்டார்கள். 2வது, டேஷ் இன்றி சுகம் கிடைக்க முடியாது. தூய்மையின்றி சுகம் கிடைக்க முடியாது. 3வது, அதிகமாக சேவை செய்பவர்களுக்கு டேஷ் கிடைக்கும். அதிகமாக சேவை செய்பவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். 4வது, டேஷ் மீது வெற்றி அடைந்து டேஷ் மாற்ற வேண்டும்.
ராவணன் மீது வெற்றி அடைந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்ற வேண்டும். 5வது, தந்தை வந்து டேஷ் கொடுக்கிறார். தந்தை வந்து முழு ஞானத்தையும் கொடுக்கிறார். 6வது, நீங்கள் அனைவரும் டேஷில் இருக்கக்கூடிய டேஷாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் ஷோகேஸில் இருக்கக்கூடிய ஷோ பீஸாக இருக்கிறீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.